Hello dear students, CA Foundation course study material இருந்து accounting paperல 2 hour false questions one by one discuss பண்றோம். இது CA Foundation exam எழுதுறவங்களுக்கு, CMA Foundation exam எழுதுறவங்களுக்கு, BCom exam எழுதுறவங்களுக்கு, MCom exam எழுதுறவங்களுக்கு, even UGC set exam எழுதுறவங்களுக்கும், TRB அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் எல்லாருக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 கொஷின் நம்பர் 1. Question number 1. There is no difference between bookkeeping and accounting. Both are same. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். புக் கீப்பிங், வாட் இஸ் மீன் பை புக் கீப்பிங், வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங். புக் கீப்பிங் இஸ் a primary function, that is accounting transaction and events record பண்றது. Only recording of transaction means bookkeeping, but after recording of transaction summarizing, classifying அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றது accounting. Actually accounting starts where bookkeeping ends. So these are the different concept, not same. Therefore question number 1 is false statement. இப்போ question number 2 க்கு பார்க்கலாம். Question number 2. Management accounting covers the preparation and interpretation of financial statements and communication to the users of accounts. இதுக்கு ஆன்சர் அக்கவுண்டிங்ல சப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இருக்கு. ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங். இதில் ஒவ்வொரு ஸ்கோப் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அதனோட மீனிங் என்னன்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் டு த யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இட் இஸ் நத்திங் பட் எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். பட் கொஷினில் இந்த மீனிங்கை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் இட் இஸ் ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் கவர்ஸ் த ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் டு த யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு போகிறோம். Question number 3. Financial accounting is concerned with internal reporting to the managers of a business unit. இதுக்கான ஆன்சர் by comparing financial accounting and management account, we find that management account is concerned with internal reporting to the manager of the business unit. But in the question financial account என்று கொடுத்திருக்காங்க. Therefore it is wrong statement. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4க்கு வரோம். Question number 4. Customers of business should not be considered as users of accounts prepared by business. They are not interested to know performance of the business. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் அல்லது வாட் ஆர் த யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் அந்தக்கான கொஸ்டின்ஸில் தான் இந்த ஆன்சர். இன்டர்னல் யூசர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் இருக்காங்க. அந்த எக்ஸ்டர்னல் யூசர்ஸில் ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் customers. Actually customer also uses of the financial accounting because customersக்கு goods சரியான நேரத்தில் கிடைக்கணும்னா அவைலபிலிட்டியாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்குமா, இல்லை அவங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்றத பர்பஸுக்காக கஸ்டமர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Therefore customers are one of the item of the external users of the financial accounting. Therefore in the question number 4 false, because these are not interested in the performance of the business in கொடுத்திருக்காங்க. So correct statement, customers are interested in the financial statement. இதுதான் correct answer. Okay, next.
Question number 5. Summarizing is the best function of accounting. All business transactions OFA financial characters evidenced by some documents such as sales bills, passbook, salary slip, etc. are recorded in the books of accounts. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து சம்மரைசிங் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி ரெக்கார்டிங் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஏற்கனவே பார்த்தோம், புக் கீப்பிங்னா ரெக்கார்டிங், சம்மரைஸ்னா அக்கௌண்டிங். தேர்ஃபோர் பேசிக் ஃபங்க்ஷன் இன் அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்டிங், நாட் சம்மரைசிங். தேர்ஃபோர் இந்த கொஷின் நம்பர் 5 இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Question number 6. Balance sheet shows the position of the business of the day, of its preparation and not on the future date. எஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டு முக்கியமான காம்போனன்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட், யூஸ்வலி 1 இயருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். தட் இஸ் வை ஹெட்டிங் எப்படி இருக்குன்னு சொன்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட்னு இருக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் கண்டர், ஒரே ஒரு பர்டிகுலர் டேட்டில் எந்த டேட்டில் நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பேலன்ஸ் ஷீட். therefore it is concerned with particular date, that is closing of accounts date. அதனால் இந்த 6th கொஸ்டின் வந்து கரெக்ட். அதே நேரத்தில் இட் டஸ் நாட் ஆன் தி ஃபியூச்சர் டேட். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் டேட் ஒரு நாள் தள்ளினா கூட பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். தேர்ஃபோர் இது ஃபியூச்சர் டேட்டுக்கான கிடையாது, பர்டிகுலர் டேட்டுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 7. Objectives of bookkeeping are complete recording of transactions and uncertainment of financial effect on the business. எஸ், புக் கீப்பிங் மீனிங்கே பார்க்கும்போது ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம். தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் இஸ் கம்ப்ளீட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ கொஷின் நம்பர் 7 இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Unit 2, first question. The concept helps in keeping business affairs free from the influence of the personal affairs of the owner is known as matching concept. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். தி கான்செப்ட் கீப்பிங் பிஸ்னஸ் அஃபேர்ஸ் ஃப்ரம் பர்சனல் அஃபேர்ஸ், இது வந்து ஆக்சுவலாக என்டிடி கான்செப்ட். என்டிடி கான்செப்ட்லாம் செப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரம் ப்ரொப்ரைட்டர். பட் இந்த கொஷினில் மேட்சிங் கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். Second question. Entity concept means that the enterprises is liable to the owner for capital investment made by the owner. ஓகே, இந்த கொஷினுக்கு ஆன்சர் 2. வை த மீனிங் ஆஃப் என்டிட்டி கான்செப்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் வேறோ ப்ரொப்ரைட்டர் வேறோ. ப்ரொப்ரைட்டர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸ்க்கு. பிஸ்னஸ் வந்து பாரோ பண்ணது ப்ரொப்ரைட்டர் கிட்ட இருந்து. தட் இஸ் வை வி புட் கேபிட்டல் இன் த லைபிலிட்டிஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன். ஸோ த பிஸ்னஸ் இஸ் liable to the proprietor for capital investment made by the proprietor. According to the entity concept, it is correct. Okay. Third question. Accrual means recognition as money is received or paid and not of revenue and cost as they are earned or incurred. Okay, in the question false, because accrual concept, that means any income or expenditure is treated as income or expense whether it is paid or not. This is accrual concept. But in the question la vandu revenue cost or earned or incurred adu mari irrelevant ah kuduthirukanga. Therefore accrual means income or expenditure treated as due basis, not on the cash basis.
இதுதான் இந்த கொஷினோட நெட் ஆன்சர். பட் இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. therefore this is false. Okay. Fourth question. The conservatism concept also states that no changes should be counted unless it has materialized. ஓகே, இப்போ இது கன்சர்வேட்டிசம் கான்செப்டுக்கு இன்னொரு பேர் நம்ம ப்ரூடன்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் ப்ளே வித் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொவைட் ஃபார் எக்ஸ்பெக்டட் லாஸ், டோன்ட் ப்ரொவைட் ஃபார் எக்ஸ்பெக்டட் கெயின். இதுதான் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். இந்த கொஷினில் இந்த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் நோ சேஞ்ச் வில் பி கவுண்டட் unless it is materialized கொடுத்துருக்காங்க. It is related with consistency concept, not related with conservatism concept. So the question is false. Fifth question. The concept of consistency implies non-flexibility as not to allow the introduction of improved method of accounting. Okay, consistency concept என்ன சொல்றதுன்னு சொன்னா, accounting policies and principles to be followed consistently over the period of time. Whatever policy, whatever principle ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஃபாலோ பண்ணுறத ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி அன்னெசரியாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி பாலிசி. பட் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவையான நேரத்தில் அந்த இம்ப்ரூவ்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் எப்போ அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஷின் பார்த்தோம்னா, பை ஆஸ் ரிக்வயர்ட் பை த ஸ்டாட்யூட், லா ரிக்வயர் பண்ணும்போது அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். அல்லது பெட்டர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், இம்ப்ரூவ்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்கௌண்டிங் பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு டு கன்வே வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பாலிசி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணினா, வென் அக்கௌண்டிங் பாலிசி கேன் பி சேஞ்ச்டு, இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. therefore it is false. Okay. Sixth question. The materiality depends only upon the amount of items and not upon the size of business, nature and level of information, level of the personal making of the decision, etc. Yes, இந்த கான்செப்ட் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். தட் இஸ் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். மெட்டீரியல் ஐட்டம் என்ன சொல்றோன்னு சொன்னா, தட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் transaction, significant value which affect the decision of the investors. அதுக்கு பேர் தான் மெட்டீரியாலிட்டின்னு சொல்லுவோம். therefore மெட்டீரியாலிட்டினா எவ்வளோ சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் கன்சர்ன் வித் significant value. So the question number 6 is correct statement. Okay. Unit 3, question number 1. The drawers signed assent on bill of exchange to the order of the drawee is called an acceptance. Okay, இதுக்கு answer. In the case of bills of exchange, there are two parties. One is drawer, இன்னொன்று drawee. ட்ராயர் மீன்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பேர் ட்ராயர். அது யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ட்ராயி. therefore இது சைன் பண்ணி அக்செப்டன்ஸ் கொடுக்க வேண்டியவங்க ட்ராயி, நாட் த ட்ராயர். பட் இந்த கொஷினில் ட்ராயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. Second question. That portion of an expenditure whose benefit has been exhausted is called unexpired expenditure. Yes. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போடும்போது எக்ஸ்பெண்டிச்சர் அன்பெய்டு ப்ரீபெய்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம லைபிலிட்டி சைடில் போடுவோம், ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் அசட் சைடில் போடுவோம். இந்த அன்பெய்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா ப்ரீபெய்டு இது அன்எக்ஸ்பயர்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா இதை the portion of expenditure
whose benefit has been exhaustedனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாட் எக்ஸ்டார்ட், அதாவது பே பண்ணிட்டோம், அதுக்கான பெனிஃபிட் வந்து இன்னும் முடியல. தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணிட்டோம், ஃபியூச்சர் டேட்டுக்கும் சேர்த்து பெனிஃபிட் இன்னும் முடியல. தட் இஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அதனால் இது கரெக்ட் ஆன்சர் வந்து த பெனிஃபிட் ஹேஸ் நாட் பீன் எக்ஸாஸ்டட், அதுதான் கரெக்ட் வேர்ட். பட் கொஷினில் வந்து த பெனிஃபிட் ஹேஸ் பீன் எக்ஸாஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஒன். ஓகே. Question number 3. Accrual basis of accounting is the method of recording transactions by which revenues and costs and assets and liabilities are reflected in the accounts in the period in which actual receipts or actual payments are made. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ஃபால்ஸ். ரீசன் என்னன்னு சொன்னால், அக்கௌண்டிங்கில் தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் சிஸ்டம். ஒன்று மெர்கன்டைல் மெத்தட், இன்னொன்று கேஷ் மெத்தட். மெர்கன்டைல் சிஸ்டம் ஆர் கேஷ் சிஸ்டம் சொல்கிறோம். மெர்கன்டைல் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் தான் அக்ரூயல் சிஸ்டம். ஓகே, எக்ஸ்பென்சஸ் இன்கம்மை நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது 2 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ் அக்ரூ ஆகிற ஒரு டைம், அது பேமெண்ட் பண்ணுறது இன்னொரு டைம். அதே மாதிரி இன்கம் அக்ரூ ஆகிறது ஒரு டைம், நம்ம அதை ரிசீவ் பண்ணுறது இன்னொரு டைமாக இருக்கும். இப்போ எப்போ எதை எடுத்துக்கணும்னு சொன்னால், அக்ரூயல் பேசிஸ் பிரகாரம் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிட்டாவே வெதர் இட் இஸ் பெய்ட் ஆர் நாட், அதை நம்ம எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கணும். இன்கம் அது நமக்கு அக்ரூ ஆகிட்டாவே வெதர் இட் இஸ் ரிசீவ்டு ஆர் நாட், அதை நம்ம இன்கமாக எடுத்துக்கணும். இதுக்கு பேர் அக்ரூயல் பேசிஸ். ஆன் தி கான்ட்ரரி, கேஷ் பேசிஸ் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வெதர் இன்கர்ட் ஆர் நாட், ஆக்சுவலாக பே பண்ணியிருந்தால் அது எக்ஸ்பென்சஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்கம் எப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தான் அது இன்கமாக ட்ரீட் பண்ணணும். இதுக்கு பேர் கேஷ் பேசிஸ். ஆன் தி பேசிஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட், the question number 3 is false. Question number 4. Authorized share capital is sometimes referred to as nominal share capital. Okay, in the case of companies, capital, share capital, there are types of capital irukku. Authorized capital, issued capital, subscribed capital, paid up capital, called up capital. These are the types of share capital. In the authorized share capital means a company, according to the memorandum and articles, register of companiesல எவ்வளோ பர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் தான் அத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். அதுக்கு இன்னொரு பேர் வந்து நாமினல் ஷேர் கேபிட்டல். கொஷின்ஸில் அத்தரைஸ்டு கேபிட்டலும் நாமினல் கேபிட்டலும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஷின் நம்பர் 4 இஸ் a correct statement. Okay. Question number 5. Fixed assets less interest on obligations undertaken to purchase asset less accumulated depreciation thereon up to date are called net fixed assets. இந்த கொஷின் எதை பற்றியதுன்னா, presentation of fixed assets in the balance sheet. ஆக்சுவலாக ஃபிக்ஸட் அசெட் காஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு லெஸ் டெப்ரிசியேஷன், அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் தேரான் லெஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பேர் தான் நெட் ஃபிக்ஸட் அசெட். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்கணும், அதிலிருந்து அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிவிட்டு வர்றது தான் நம்ம வந்து அவுட்டர் காலத்தில் போடணும். தட் இஸ் கால்ட் as நெட் ஃபிக்ஸட் அசெட். அந்த நேரத்தில் அந்த ஃபிக்ஸட் அசெட் வாங்கிறதுக்காக வாங்கியிருக்கிற லோனுக்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எந்த வகையிலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஃபால்ஸ் ஒன். Question number 6. The credit balance in the profit and loss statement is called a deficit. ஓகே,
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா டெபிட் பக்கம் பேலன்ஸ் வரலாம், கிரெடிட் பக்கம் பேலன்ஸ் வரலாம். டெபிட் பக்கம் பேலன்ஸ் வந்ததா அது நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம், அது கிரெடிட் பக்கம் பேலன்ஸ் வந்துச்சுன்னா லாஸ்ன்னு சொல்கிறோம். ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு பேர் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம், லாஸுக்கு இன்னொரு பேர் வந்து டெஃபிசிட்னு சொல்லலாம். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கிரெடிட் பேலன்ஸ் இந்த P&L அக்கௌண்ட் இஸ் கால்ட் as deficit இருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் த டெபிட் பேலன்ஸ் இந்த P&L அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் as deficit. ஓகே. Unit 4 la first question. The nature of business is not an important criteria in separating an expenditure between capital and revenue. ஓகே, இதுக்கான ஆன்சர் எப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் அல்லது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணணும். அதில் ஒரு ஃபேக்டர் வந்து நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து அசெட், அதை வாங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா எதை பொறுத்து இருக்குன்னா நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கு, அதில் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து அசட்டாக யூஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே பிஸ்னஸ் டீலர் இன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸாக இருந்தால், தட் இஸ் ட்ரேடர்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருந்தால், அப்போது அந்த ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அவங்களுக்கு ஸ்டாக் இன் ட்ரேட் ஆகுது. தேர்ஃபோர் அதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு இன் த கேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். அதே ஃபர்னிச்சர் இன் எனி அதர் பிஸ்னஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது எதை பொறுத்து இருக்குன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டிட்டர்மினிங் த டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ தி கொஷின் நம்பர் 1 இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட். Second question. Expenditure incurred for major repair of the asset so as to increase its productive capacity is revenue in nature. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஒரு எக்ஸ்பென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அல்லது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது அந்த அசட்டோட கெப்பாசிட்டி, தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எனி எக்ஸ்பென்சஸ் வந்து கேபிட்டல் அசட். அதே அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கு பேர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இந்த கொஷினில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் மேஜர் ரிப்பேர் ஆஃப் தி அசட் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு மிஷினோட ரிப்பேர் பண்ணுறதுனால, இது ஆர்டினரி ரிப்பேர் கிடையாது, மேஜர் ரிப்பேர். அந்த மேஜர் ரிப்பேர்னால என்ன ஆகுதுன்னா அந்த அசட்டோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இந்த கொஷனில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். Third question. Amount spent as lawyer's fee to defend a suit claiming that the form factor site belongs to the plaintiff's land as capital expenditure. In the question, amount spent as lawyer fees to defend a suit claiming that firm's factory site belonged to the plaintiff's land is a capital expenditure கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போது பிஸ்னஸ்க்கு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து ஃபேக்ட்ரி பில்டிங் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி லேண்டில் ஒரு டிஸ்பியூட் வருது, தட் இஸ் ஓனர்ஷிப்பில். ஆல்ரெடி நம்முடைய பிஸ்னஸ் பர்சன் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் தேர்ட் பார்ட்டி வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்ஷிப்பில் டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. அதுக்காக
அதை சால்வ் பண்ணுறதுக்காக நாம் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபீஸ் பே பண்ணி அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நம்முடைய அசெட் வந்து நம்முடையதான்றது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். அசெட் வாங்கிறதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வாங்கின அசெட்டை அதனுடைய ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தான் ட்ரீட் பண்ணணும். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரி சைட்டை ஷூட் தான் கேஸை வந்து நம்ம நடத்துறதுக்கு ஆன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த டைட்டில் ஆஃப் த அசெட் பிலாங்கிங் டு த ஓனர் இஸ் ட்ரீட்டட் as a revenue expenditure. Therefore, this statement is false one. Okay. Fourth question. Amount spent for replacement of one out part of machine is capital expenditure. In the question, amount spent for replacement of one out part of machine. ஒரு மிஷின் இருக்கு, அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அதில் ஒரு பார்ட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அதை எடுத்து போட்டுட்டு நம்ம புது பார்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த புது பார்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? இதுதான் இந்த கொஸ்டினோட தீம். இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஒரு மிஷின் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அந்த பார்ட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணால் திரும்பியும் மிஷின் ஒர்க் பண்ணணும், அதே கண்டிஷனுக்கு தான் ஒர்க் பண்ணணும். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணணும்னா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ரிப்பேர் ஆன பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ். அதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடாது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ ஆனால் இந்த கொஷினில் வந்து ஒன் அவுட் பண்ண பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Therefore, this statement is wrong one. Fifth question. Legal fees to acquire property is capital expenditure. ஓகே, இதுக்கு முந்தின கொஸ்டின் ஆன்சரில் சொன்னோம், ஒரு அசெட்டை நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கு எனி லீகல் சார்ஜஸ் ஆகும். ஏன்னா பையருக்கு பே பண்ணுற ப்ரைஸ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் லாயருக்கு பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எதாக இருந்தாலும் அந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் ஆடட் வித் த காஸ்ட் ஆஃப் தி அசெட். அசெட் அக்வயர் பண்ணும்போது ஆகக்கூடிய லீகல் எக்ஸ்பென்சஸ் added with cost of the asset. Therefore, it is a capital expenditure. But இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்லி the statement is correct one. Okay. Sixth question. Amount spent for the construction of temporary huts which were necessary for construction of the cinema house and were demolished with the cinema house was ready is capital expenditure. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா தியேட்டர் கட்டுறாங்க. சினிமா தியேட்டர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ஹட், ஒரு குடிசை மாதிரி டென்ட் கட்டுறாங்க. அந்த டென்ட்டு கட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் சினிமா தியேட்டர் கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த டென்ட்டை வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ டோட்டல் காஸ்ட், தியேட்டருடைய காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த டென்ட்டுடைய காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதா வேணாமான்றதா கொஸ்டின். ஓகே, இங்கே தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கூட அந்த ஹட்டு, டெம்பரரி ஹட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் ஸ்பென்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பரரி ஹட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அசட்டாக ட்ரீட் பண்ணால் அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபார் இந்த வீடியோவில் 25 2R பல்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மீதி கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.